ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று போட்ட காணொலியில் கடைசியில் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது, பொதுவாகவே வாழ முடியாது. காரணம் என்னன்னு கடந்த 13 வருடமாக ஒரு சுய ஆய்வு, சுய பரிசோதனை, என்னுடைய துன்பங்கள், என்னுடைய தவறுகள், அதன் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட உள்ள அரசியல். என்ன அரசியல்? ஏகப்பட்ட அரசியல். துன்பங்களுக்கும் தவறுகளுக்கும் இடையே உள்ள கேப்ல உள்ள அரசியல்கள். அதாவது நம்ம தவறு செய்கிறோம் வச்சுங்களேன், என்ன காரணத்துக்காக தவறு செய்கிறோம் அப்படின்றது நம்ம இயல்பா. தவறு செய்வது என்பது நமது இயல்பா. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒருத்தர் ஒரு பிக் பாக்கெட் அடிச்சிட்டார், போலீஸில் மாட்டிக்கிட்டார். போலீஸ் விசாரிக்குது. அவருக்கு அதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் இல்லை, ஆனால் அன்னைக்கே அந்த எண்ணம் வந்தது. இந்த பிக் பாக்கெட் அந்த பேக்கெட்லேருந்து அந்த பர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஏன் அந்த எண்ணம் வந்தது அப்படின்றது ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஒரு கதை நான் ஏற்கனவே ஒரு இதில் போட்டிருந்தேன். ஒரு சின்ன கதை. ஒரு துறவி ஒரு ஒரு அரசனோட அவைக்கு வருவார். உடனே அரசனை அவருக்கு எல்லா விதமான மரியாதை செஞ்சு அவர் தங்க வைப்பார் ஒரு அறையில். அந்த இரவு சாப்பிட்டு முடித்த உடனே படுக்கிறதுக்கு அந்த அறைக்கு போவார். ராஜா கொண்டு படுக்க வச்சுட்டு போவார். முன்னாடி பார்த்தா ஏதோ யோசனை பண்ணி தலையில் கை வச்சுட்டு பின்னாடி கை வச்சுட்டு புலவர் பார்த்துன்னே இருப்பார். சோத்தில் ஒரு மாலை மாட்டிருக்க, முத்து மாலை, ரொம்ப மிகப்பெரிய அழகான முத்துக்களாலான மாலை. உடனே அதை பார்த்த உடனே ஆசை வந்துடும் அவருக்கு. உடனே அதை எடுத்து தன்னுடைய பையில வச்சுப்பார். மறுநாள் காலில் அவருக்கு எல்லா விதமான மரியாதை, சகல விதமான மரியாதைகளும் செஞ்சு துறவிக்கு அவருக்கு போதனம்லாம் செய்ய வச்சு அவர் வழி அனுப்பி வைப்பார் அரசன். இவர் பையத்துன்னு போயிடுவார். போகிற வேலையை திடீர்னு ஞாபகம் வரும், இந்த முத்து மாலை நேரத்தில் எடுத்து வச்சோமே அப்படின்னு. உடனே அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுவார், எமக்கு ஏன் இந்த திருட்டு புத்தி வந்தது, நம்ம இயல்பே கிடையாது அது அப்படின்ட்டு. உடனே நேராக போவார், திருப்பி அரசவைக்கு போவார். அரசன் கொஞ்சம் திடுக்கிட்டுருவான். ஏன் திடீர்னு வராரு, நம்ம என்ன மரியாதை குறைவா என்ன பண்ணிட்டோமா, யாருன்னா என்ன பண்ணிட்டாங்க. உடனே ராஜா பார்த்து கேட்பார், நேற்று எனக்கு உணவு பரிமாறினது யார் அப்படின்னு. உடனே ராஜா போய் எந்த கேள்வியும் கேட்காம உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த சமையல்காரனை எட்டுன்னு வர்றாரு. சாப்பாடு போட்டவன் எல்லாருமே சமையல்காரனை எட்டுன்னு வரும்போது இவர் கேள்வி கேட்பார். சமையல்காரனை பார்த்த உடனே சந்தேகம் வரும். உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்லுவார், நான் மன்னிச்சிங்க சுவாமி, நான் திருடன். பகலில் அரசவையில் நான் எல்லா விதமான உணவு செஞ்சு தருவேன், நான் ரொம்ப சுவையாக செய்கிறன்றதால நான் என்னை இங்கே வேலைக்கு வச்சுருக்காங்க. ஆனால் ராத்திரியில் எனக்கு திருடுறது இந்த பொழுதுபோக்கு அப்படின்னு. உடனே ராஜா துறவிக்கு உண்மை தெரிஞ்சிடும். இவரை செஞ்ச சமையலை சாப்பிட்டதால தான் எனக்கு அந்த பாவம் எனக்கு ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து மாலையை எடுத்து கொடுத்துருவார் ராஜா கிட்ட. அரசே, நான் இந்த தவறை நான் செஞ்சேன், ஏன்னா இது என்னுடைய இயல்பு கிடையாது. அதனால் நான் இதை எதுக்காக இது நடந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்தேன். நான் எப்படி இந்த இயல்பு திடீர்னு என்னுடைய இந்த திருட்டு குணம் அப்படின்றது எனக்கு வந்ததுன்னு தெரிஞ்சு தான் இங்கே வந்தேன். நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், இந்தாங்க இந்த முத்து மாலை சொல்லி திருப்பி கொடுத்துட்டு இவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இந்த திருட்டு குணம், இந்த தவறுகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாது. நான் கிட்டத்தட்ட என்னுடைய 1987 இந்த 2024 வரைக்கும் வச்சிங்களேன், ஒரு 15 நபர்களை பார்த்துருக்கேன். 15 நபர்களை பார்த்துருக்கேன். ஆணா பெண்ணா நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் ஒன்று ஆண், எல்லாம் எடுத்து ஆண் எடுத்துங்க, இல்லை எல்லாமே பெண் எடுத்துங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று 50% 50% வச்சுங்களேன். அப்போ நான் தப்பாக ஆட போட்டுறாதீங்க. முழுக்க முழுக்க பெண், எல்லாம் முழுக்க முழுக்க ஆண். நான் எதுன்னு சொல்ல மாட்டேன். இவர்களுடன் எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இவங்க என் வாழ்க்கையில் வராங்கன்னா 87 கடந்த சில மாதங்கள் முன் வரைக்கும்னு வச்சிங்களேன் வராங்கன்னா,
இவர்கள் வந்து நான் சொன்னேன் அந்த துறவி மாதிரி ஆட்கள். சாமியாரான்னு கேட்டுறாதீங்க. சாமியாரா சாமியாரினியா இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு தவறு பண்ணுவாங்க. அந்த தவறை எப்படி தவறு நடந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியாது. சாமியாருக்கு நான் சொன்ன சாமியாருக்கு இவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, இப்ப எனக்கு இந்த சாமியாருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா ஒரு துறவி, கதையில வந்த துறவி ஒரு கதை இது. இது வந்து உண்மை. நான் வந்து தவறுகளை வந்து ஆராய்ச்சி பண்றாள். அது இயல்பான இது இல்லை. ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு அதுக்கு முன்னாடியே உண்டு. ஆனா நிறைய விஷயம் நமக்கு தெரிய வராது. காரணம் என்னன்றது பின்னாடி தான் புரிஞ்சுது எனக்கு. ஏன் நம்ம வந்து எதுவுமே தெரியாம நம்மள வச்சிருந்தாங்க. ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம அப்படின்றது வந்து அப்பதான் புரிஞ்சுது. நம்ம வந்து நான் வந்து எந்த விதத்துலயும் வந்து மற்றவங்களோட குறைவான ஆள் கிடையாது. நான் வந்து இது சமுதாயம் எக்ஸ்போஸ் பண்ணது, சூப்பர் இம்போஸ் பண்ணி காமிச்சதெல்லாம் வந்து டோட்டல் வந்து இக்னோரன்ஸ், சமுதாயத்தினோட இக்னோரன்ஸ். அது அவங்கள வந்து நான் குற்றம் சொல்ல. என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட யார் மேலேயும் வந்து எனக்கு வந்து கோபமே கிடையாது. எப்பவுமே கோபம் தான் அந்த சமயத்துல வரும். அவள்தான் முட்டாள்தனம் பண்றாங்களேன்னு மட்டும்தான் கோபம் வரும். தெரியாது தவறு பண்ணாங்கன்னு யாரும் ஒரு சில பேர் தான் சொல்லியிருப்பேன் நான். இந்த நபர்கள் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 15 நபர்கள், அது பிளஸ் ஆர் மைனஸ் வச்சுங்க. அது பட் சர்டன்லி அபவுட் 10 இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க. அந்த தவறு அதை வந்து எப்படி சொல்லணும், ஒரு தவறு. அதை வந்து அவங்க நினைப்பாங்க அந்த தவறு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுப்பாங்க. பொதுவாக எல்லாமே அப்படிதான் இல்லையா, யாருக்கும் தெரியாதுன்னு. இந்த மூணாவது சாட்சின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, தேவ சாட்சின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. எல்லா மதத்திலையும் உண்டு. அது மதத்தை விடுங்க, உண்டு, சாட்சிகள் உண்டு. அது வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது ஒரு 6 மாதம் 7 மாதம் எனக்கு தெரிஞ்ச என்னோட லைஃப்ல வந்து அது வச்சிருக்க கேப் வந்து என்னன்னா 6 months. தவறு சொல்ல வரல, நான் வந்து ஒரு விஷயத்த பேசினா கூட அதோட ரியாக்ஷன் வர்றதுக்கு 6 months ஆகுது குறைஞ்சது. எனக்கு 6 months. எனக்கு மற்றவங்களாம் வந்து மாச கணக்கில் ஆகலாம், இல்லை வருஷ கணக்கு ஆகலாம், இல்லை வந்து நாட்கணக்கில் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. சில பேருக்கு ஆன் த ஸ்பாட்டை கூட கிடைக்கலாம். ஏன்னா அது ரியாக்ஷன்ஸ். ஸோ அது ஆளில் பொறுத்தது, நபர்களை பொறுத்தது. இந்த நபர்கள் வந்து எங்கேயோ ஒரு தவறு பண்ணிடுவாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அது சூழ்நிலைகள் மாதிரியா இருக்கும். They would have been much desperate for something. They might have been longing for something which they could not attain or could not get. இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ அது அந்த 6-7 மாதம் கழிச்சு அந்த தவறு செஞ்ச பிறகு 6-7 மாதம் கழிச்சு அந்த மூணாவது சாட்சி பேச ஆரம்பிக்கும். எது அந்த சாட்சி பேச ஆரம்பிக்கன்னா வந்து அவங்க அது நான் நிறைய டீட்டெயிலாக சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. இது வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிச்சேன்னா வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்தாது. நீங்கள் வந்து 4 மாதக்கணக்கில் நான் பேசினேன், அந்த அளவு உடம்புல எனர்ஜி இல்லை. நான் சிம்பிளாக சொல்கிறேன். அந்த சாட்சி பேச ஆரம்பிக்கும். அப்போதான் வந்து நம்ம அந்த சாட்சிகளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சாட்சி எங்கேருந்து வரோம்னா நேரம் நம்மக்கிட்ட தான் இருக்கும், நம்மக்கிட்டே இருக்கும். நம்ம எதுக்காக அந்த காரியத்தை செஞ்சோமோ அதுக்கு தெரியுமோ தெரியாதோ நிறைய விஷயம் இருக்கு. தெரிஞ்சு நடக்கிறது ஒன்று, தெரியாமல் நடக்கிறது ஒன்று, தூண்டிவிடப்பட்டு செய்யறது ஒன்று. புரியுங்களா? பாவத்தால் செய்யறது ஒன்று, தூண்டிவிடப்பட்டு செய்யறது ஒன்று. தூண்டி செய்யவே முடியாத மனுஷனை வந்து இப்படி ஹரிச்சந்திரனை டார்ச்சர் பண்ணி கடைசியில் வந்து அந்த மாதிரி அவர் தவறு செய்கிற சூழ்நிலைக்கு கொண்டு வராங்க. ஆனால் செய்ய மாட்டான். அப்போ கூட அவன் அதால் வந்து ரொம்ப வேதனை அனுபவிப்பான், ஒரு இழப்பாக ஏற்படும் அவனுக்கு. இந்த மாதிரிலாம் வந்து உண்டு. இதெல்லாம் வந்து ஆத்மாக்கள் செய்கிற அஃப்கோர்ஸ் ஸ்பிரிட்ஸ் செய்கிற விஷயம். ஆனால் இந்த ஸ்பிரிட்ஸுக்கு வந்து தூண்டுகோலாக அமைதியானா மனிதர்கள் மனதில் ஏற்படுகின்ற அந்த சலனம் தான் வந்து ஸ்பிரிட்ஸை செயல்பட வைக்குது. இது நான் கண்டுபிடித்த உண்மை. மனிதர்கள்லாம் அவனை சுற்றி இருக்கிற மனிதர்கள், அவனுக்கு தெரிஞ்ச மனிதராக இருக்கலாம், தெரியாத மனிதராக இருக்கலாம், ஏன் பக்கத்து நாட்டில் கூட இருக்கலாம், வேற கண்டத்தில் கூட இருக்கலாம். இவனை கேள்விப்பட்டு இவன் இப்படிப்பட்டனா, இந்த அளவுக்கு ஹரிச்சந்திரன் உண்மையானவனா, அவன் எப்படி இருக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு கதையில புராணத்துல வர்றது கடவுள் சோதனை செய்யற மாதிரி வரும். இங்க மனிதர்கள் மனசுல இது ஏற்பட்டாலே அந்த மனிதனுடைய மன வலிமை, ஆன்ம பலம், இதை பொறுத்து அது சோதனையாக இவனை வந்து சேரும். இவன் உண்மையிலே சத்தியவானா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த ஆத்மாக்கள் வந்து இவனை சோதிக்க ஆரம்பிக்கும். இது வந்து காலகாலமாக நடந்து வர விஷயம். நான் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து நான் பேசியிருக்கேன்.
ஒவ்வொருத்தர் நிறைய பேர் நான் பெரிய பெரிய ஆளெலாம் கிடையாது. எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லைன்னு இல்லை, எனக்கு அது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது பேசுறதுக்கு. உதாரணத்துக்கு நான் வந்து ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், விசிறி சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில். அவரை பார்க்க போயிருந்தேன். என் குழந்தைய கீழே, என் குழந்தை எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. ஒரு காலில் போட்டு அவர் என்னையே பார்த்துன்னு உட்காந்துருந்தார். ஒரு சிகரெட் கொளுத்தினார், திருப்பி என்னையே பார்த்துன்னு இருந்தார். எதுவுமே சொல்லலை, ஏற்றுன்னு வந்துட்டேன். அவ்வளோதான் குழந்தைய. இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் தான் இருந்தார் அவர். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவரை அமரத்துவம் பெற்றார். அது மாதிரி வந்து இப்போ பெரியவங்க ஆசீர்வாதம் பார்த்தாலே போதும் அப்படின்றது. ஆனால் அவர் பார்த்த பாரு நிறைய கேள்வி எனக்கு அப்போ புரியல, பின்னாடி தான் புரிஞ்சுது. நான் காஞ்சி மடத்து வழியாக நான் ஒரு முறை போயிருக்கேன். ஆனால் என் கூட வந்தவர் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவர். திராவிட பேச்சு மாதிரியா அந்த காலத்தில் கழகத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஆனால் பேச்சு என் கூட படித்த மாணவர் அவர். இப்போ இல்லை, அவர் போய் மேலே போய் சேர்ந்துட்டார். அவர் வந்து அந்த காஞ்சி மடத்தை பற்றி திட்டிகிட்டே வர. எனக்கு வந்து காஞ்சி மடம்ன்றது வந்து எனக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த சமயத்தில் எதுவும் தெரியாது. எனக்கு காஞ்சி மடம்னு ஒன்று தெரியும், அவ்வளோதான். அங்கே வந்து காஞ்சி சங்கராச்சாரியர் இருக்கிறான்னு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் வந்து என்னதான் இந்துவா பிறந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு டச்சு கிடையாது. வாசித்தல் வேற. எங்கள் வீட்டில் எங்கள் ஃபாதருக்கு வந்து நல்ல இது உண்டு அந்த இடத்துல, காஞ்சி மடத்தில் போகிறது வர்றது உண்டு. அவர் எங்கள் அப்பா போனாலே வந்து அவர் அங்கேருந்து கூப்பிடுவார் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். பேர் சொல்லி கூப்பிடுவார். அயனாவட்டில் வந்த சுப்பிரமணியத்தை வர சொல்லுன்னு. அந்தளவுக்கு அவர் மகான். யார் காஞ்சி பெரியவன்றது மிகப்பெரிய மகான். அதாவது அவருடைய சபையில் வந்து உலகம் ஃபுல்லாகிற பெரிய பெரிய ஆத்மாக்கள் வந்து அவர்கிட்ட பணி புரிந்தது. அது வந்து சத்தியமான உண்மை. நான் சொல்கிறது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்சில் சொல்கிறேன். நான் அவர் சில விஷயங்கள் நான் உண்மையை சொன்னால் நிறைய பேர் கோவம் வரும், பக்தர்களுக்கு கோவம் வரும். பக்தர்களுக்கு கோவம் வரக்கூடாது. ஏன்னா நான் வந்து அவர் மேலே அவ்வளோ பக்தி வச்சுருக்கேன். அவர் மேலே இருக்கிற பக்தியால் சில பிரச்சனைகள் எனக்கு தீர்ந்துருக்கு. அட்லீஸ்ட் முழுசாத்தையெல்லாம் டெம்பரரியாக தேர்ந்திருக்குது. அவருடைய ஆசீர்வாதம் முழுமையாக எனக்கு இருக்குதுன்றதை நான் முழுசாக நம்புறேன். நான் அவர் மேலே நான் வந்து, ஆனால் எல்லாத்தையோட உண்மைன்றது ஒன்று, சத்தியன்றது ஒன்று. அதை வந்து உண்மையை பேசி ஆகணும். சத்தியன்றது நமக்கு தெரிய வரும்போது, உண்மைன்றது ஒன்று தெரிய வரும்போது அதை பேசியே தீரணும். அது வந்து அவருடைய அருள், அவர் எப்படி சில விஷயங்கள்லாம் அவர் வந்து அவர்கிட்ட எப்படி செயல்படுது அப்படின்றது, அவர் பரமசிவனுடைய அவதாரம் தான் சொல்லுவாங்க. நம்ம அது வாழ்ந்த மனிதர்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மிக 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 உத்தமமான ஒரு ஆத்மா அது. எனக்கு தெரிஞ்ச வாழ்ந்த ஆத்மாக்கள்ல எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சிருக்கோம் வாழ்க்கை லைஃப்பில். நம்ம கொடுங்கோல்னா இந்த ஹிட்லருடைய இதுலேருந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாருடைய ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் மாதிரி ஒரு ஆத்மா வந்து பரமாத்மாவோட சொல்லலாம். அவரை அந்த மாதிரியா வாழ்ந்திருக்காரு அவர். அவரால் தான் இன்னைக்கு இந்து மதம் வந்து இன்னைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்குதுன்னா அது கொஞ்சமும் குறைவில்லை. காஞ்சி பெரியவர்ன்றவர் வந்து அவருடைய அந்த இந்து மதத்தை ஸ்ட்ராஞ்சா, என்னதான் அவர் வந்து இந்து மதத்தை தான் எல்லா மதங்களுக்கும் வந்து அவர் பொதுவான மனுஷனாக இருந்தார். அவருடைய அதால் வந்து நான் அவரை பற்றி நிறைய முகநூலில் நிறைய பேருக்கு தெரியும். நான் காஞ்சி பெரியவர் மேலே எவ்வளோ பக்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து அவர் குறையா எதுவுமே பேசுகிறேன். நான் சொல்கிறது அட்வான்ஸாக பேசுகிற விஷயம். சில நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா உண்மையாக இருக்கும். அதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பீங்க நீங்கள். ஸோ இந்த கில்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கில்ட்டை வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்குறதா வந்து சில ஹை லெவல் எப்படி சொல்கிறதுனா வந்து ஆத்மாக்கள்லேயே ரொம்ப டாப்பில் இருக்கிற ஆத்மாக்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து மனிதன் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு மதம் இதில் சேர்ந்தவங்களுடைய அவங்க கலாச்சாரத்தின் மீது, அவங்க அந்த பண்பாட்டின் மீது எந்த அளவுக்கு ஆழமான பற்று வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அதை வாழவோ அழிக்கவோ மாற்றி அமைக்கவோ இந்த ஆத்மாக்கள் தொடர்ந்து காலகாலமாக செயல்பட்டு வருது. இந்த ஆத்மா அப்படி பார்க்கும்போது வந்து இந்த ஆத்மாக்கள் நடுநிலைமையாக இருக்கின்றது மிக நன்றாக புரிஞ்சுக்கொள்ள முடியுதுனால நடுநிலையாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் எது கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அதை எது கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்குதோ அதை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு அந்த ஆத்மாக்கள் எல்லா காரியமும் பண்ணுது. இந்த சொல்றதெல்லாம் வந்து இந்த வெரி ஸ்பெசிஃபிக், எப்படி சொல்லணும்னா வந்து ரொம்ப சயின்டிஃபிக். அந்த ஆத்மாக்களுடைய அப்ரோச் வந்து சோஷியாலஜிக்கல் நம்ம எவ்வளோ படிக்கிறோம், நம்ம சோஷியாலஜியில் எவ்வளோ வந்து
ஆராய்ச்சிலாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சியெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மிக மிக அற்புதமாக அதனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இது இந்த ஹை லெவலில் இருக்கிற ஆத்மாக்கள் உலகம் ஃபுல்லாக எல்லா மதன்றதை பற்றி அது கவலையே படுறது கிடையாது. எந்த மனிதன், எந்த நாட்டில் இருக்கிற எந்த இதில் இருக்கிற மனிதர்கள், மக்கள், அவங்க ஏதாவது ஒரு சாம்பிள் எடுத்துப்பாங்க. ஒரு லெபார்டரியில் வந்து ஒரு ரேட் வச்சுருப்பாங்க. நான் என்ன கூட அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு லெபார்டரி ரேட்டுன்னு. கடவுளுக்கு வந்து நான் லெபார்டரி ரேட் மாதிரியா, என்ன எல்லா விதமான பரிசோதனைக்கு என்ன கடவுள் தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கடவுள் சொல்ற வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் நான். ஏன்னா நான் ஹை லெவல் ஸ்பிரிட்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இவன் சாராயத்தை பற்றி பேசுறானா இல்லை ஆத்மாவை பற்றி பேசுறானான்னு உங்களுக்கு புரியாது. ரொம்ப பியூரிஃபைடு எத்தில் ஆல்கஹால் மாதிரியா சம்திங் இருக்குமா ஸ்பிரிட்னா அப்படின்னு நிறைய பேர் கிண்டலோட பண்ணுவாங்க. ஏன்னா கடவுளோட வார்த்தை அப்படியே பயன்படுத்துறேன் நான். கடவுள்னா கடவுள்கள் ஒரு கடவுள்லாம் கிடையாது, ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க. மனிதர்கள் எந்த அளவுக்கு மனிதர்கள் சுத்தமான மனுஷர்களோ அத்தனை கடவுள்கிறான்னு வச்சுங்களேன். சுத்தமான சிந்தனை, சுத்தமான மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம், மனித எண்ணம் நல்லா இருக்கணும் இப்படிலாம் நினைக்கிற ஆத்மாக்கள் வந்து கடவுள் தான். அதே சமயத்தில் ஆன்ம பலம் இருந்ததுன்னா அந்த ட்ரெடிஷ்னல், அந்த ரிச்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, த ரிச்சஸ் ஆஃப் கல்ச்சர், இதெல்லாம் வந்து ஸ்டெடியாக ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் உலகத்தில். இது வந்து யதார்த்தமான உண்மை. இவங்க தான் வந்து அந்த ஆத்மாக்கள் பயன்படுத்திக்குது. இவங்க மூலமாக வந்து அவங்க மூலம் இந்த ஹரிச்சந்திரன் மூலமாக எப்படி நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்தது. ஹரிச்சந்திரனை பற்றி நீ பேசணும்னா அவன் கஷ்டப்படுத்தப்பட்டான். சத்தியத்துக்காக உண்மை, வாய்மை, அந்த உண்மை, அதுக்காக வந்து அவன் கஷ்டப்பட்டான். அதெல்லாம் வந்து அவன் இன்னைக்கு பேசப்படுறான். அதெல்லாம் வந்து அதே மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சு பார்க்குது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த அவன் எதை சார்ந்திருக்கானோ அந்த மாநிலத்தையோ மக்களையோ அந்த சமுதாயத்தையோ வாழ வைக்குது. இது வந்து வாழ வைக்கணும்னு நினைச்சா கடவுள் எப்படி நினைச்சாலும் வாழ வைப்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு முட்டாளை நான் ஒரு முட்டாளா இருக்கும்போது என்னை புத்திசாலியே காமிச்சு கடவுள். நான் எனக்கு ஓர விஷயம் தெரிஞ்ச பிறகு என்னை முட்டாளா மாற்றி காமிக்கிறான் கடவுள். எல்லாம் வேற வேற கடவுள் தான், ஒரே கடவுள் கிடையாது. இதுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அதுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. நான் அப்படிதான் அந்த நாள் இன்னும் இருக்கேன் நான். நீ என்னை புத்திசாலியா சொல்லு, என்னை முட்டாளாவது சொல்லு, அது உங்களுடைய பார்வை. கடவுளுடைய பார்வையா இருக்கட்டும், அது மனிதனுடைய பார்வையா இருக்கட்டும். என்னுடைய பார்வைன்றது வேற. என்னுடைய பார்வை வந்து எனக்குள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியும். அது நானாக தான் இருக்க முடியும். அது ஆத்மாவை அந்த விட பார்த்து நான் என்ன சிந்திக்கிறேன்றதை எடப்பட முடியாது. அது வந்து இதனுடைய அணுகுமுறைகள்லாம் ரொம்ப உன்னிப்பாக நான் கவனிச்சிருக்கேன் கடந்த 13 வருஷத்துல. குறிப்பா இதே வருடம், இதே வருடம் அல்ல, இதே நாள், கடந்த வருடம் எனக்கு வந்து இதே நேரம், கிட்டத்தட்ட இதே நேரம் தான், மணி 7:30 மணி இருக்கும். ஞானோதயம் அப்படின்றது தமிழில் சாதாரணமாக சொல்ல வருது. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்லைட்டன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் தட் ஹாவ் பீன் எப்படி சொல்றது, இக்னோர்டு, தட் ஹாவ் பீன் ரெஃப்யூஸ்டு ஃபார் மீ. எனக்கு மறைக்கப்பட்ட உண்மைகள் அனைத்தையும் வந்து உள்ளிருந்து எனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தியது இதே நாள், கடந்த வருடத்துல இந்த வருடம் வரைக்கும் நான் வந்து ஐ எம் ஸ்டில் ஸ்டடிங் அபவுட் மை செல்ஃப். இது வந்து சில விஷயம்லாம் வந்து நம்பவே முடியாத விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இந்த கடந்த ஒரு வருடத்தில் நான் நிறைய தெரிஞ்சிருந்திருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, அந்த மனித சமுதாயத்துக்கு மிகவும் பயன்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சிருக்குது எனக்கு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சமாக வெளியிடுவேன் நான். இதில் வந்து எனக்கு யார் மேலேயும் திருப்பி சொல்கிறேன். நேற்று வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணி பயந்துட்டு ஃபோனை வச்சுட்டாரு, பேசுறதுக்கு பயந்துட்டு. இன்னொருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அழகாக குறைகளை சொன்னார். இது வந்து நீங்கள் இந்த 2-3 வார்த்தை நீங்கள் ஓவராக பயன்படுத்திட்டீங்கன்னு. உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது கண்டிப்பாக அப்படி தான் பேசுவேன் நான், வேறு வழி கிடையாது. சாபம்ன்றது வந்து பிஜேபி அரசுக்கு வந்து இந்த இலங்கை பிரச்சனையில் வந்து பிஜேபி அரசு வந்து வட இந்திய அரசு வந்து அப்படி தான் சொல்லணும் நான். பாராமுகமாக இருந்தது வந்து குற்றவாளிக்கு துணை பராமரி ஆயிடுச்சு. ஒரு குற்றவாளிக்கு துணை போனால் அந்த குற்றத்தில் பங்கு நமக்கு வந்து சேரும். இது வந்து சாபம். இது நான் துறவி சொன்ன கதை மாதிரி தான். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நான் கதையை வச்சு நான் சத்தியமாக சொல்லலை. நான் சொல்கிறது சத்தியம்ன்றது வந்து என்னோட சயின்டிஃபிக் அப்ரோச். நான் யார்கிட்ட காசு வாங்குறேன், யார் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறாங்கன்றது பொறுத்து தான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் அன்னைக்கோ மறுநாளோ ஒரே ஒரு டீ வாங்கி கொடுத்து ஒருத்தன் அழிச்சிட முடியும் அப்படின்றத வந்து நான், அதாவது யாரும் அழிக்கல சொல்கிறேன் நான், முடியும் அப்படின்றத வந்து அறிவுபூர்வமாக, உணர்வுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது இது மாதிரி பாதிப்புகள்
ஏற்படாமல் இருக்கணும்னா, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து கையில் ₹1 நாணயத்தை வச்சா கை முறுக்கிக்கும். அந்த கை திரும்ப நார்மலான கை வரத்துக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். ஏன்னா அந்த நாணயம் ₹1 நோட்டு வந்தாலே அது பாவத்தோட தான் வருது. கண்டிப்பா எப்படிலாம் சம்பாதிச்சிருப்பான் அந்த ₹1, எவன்லாம் எப்படிலாம் சம்பாதிச்சிருப்பான். அந்த நோட்டு அச்சிடப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்ட நாளில் இருந்து அவர் கைக்கு வந்து சேரும் வரை அந்த ரூபாய் நோட்டை யாரெல்லாம் கையாண்டிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அப்ப அத்தனை பாவமா அந்த ரூபாய் நோட்ல ஒட்டின்னு இருக்கும். அதனால அவர் கையில பிடிச்சோடனே கை முறுக்கிக்கும், கையில வச்சோடனே கை முறுக்கிக்கும். அவர் அதை திரும்பி நார்மலா வர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். இவ்வளவு தான் நான் இது இப்போ நீங்க சொல்றதுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஸோ பாவம்ன்றது வந்து சயின்டிஃபிக்காக உண்மை. ஆனால் அது எப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ கிடையாது, எல்லாமே ஓரளவு நான் வந்து கொஞ்சம் அவங்கள தயார் பண்ணிட்டு, ஏன்னா அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள் இருக்கு இல்லையா. இந்த 13 வருட ரிசர்ச், இந்த ரிசர்ச்ன்றது பர்சனல் ரிசர்ச், பர்சனல் அப்சர்வன்ஸ். இது எப்படின்னா வந்து இதை மற்றவங்கள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறத என்ன பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிது. அதே மாதிரியா அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மற்றவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிடுது. இந்த விஷயத்தில் நான் யாரையுமே நான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணல. கடவுள் என்ன லெபார்டரி மாதிரி ரேட் மாதிரி என்ன டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் மற்றவங்க பண்ணியிருந்தாலும் நான் யாரையும் பண்ணவே இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து என்னுடைய லிமிட்ஸ்குள்ளே கரெக்டாக இருந்திருக்கேன். நான் ஏன்னா சத்தியத்தை மீற விடாது. நான் கடவுள் கூட மோதிட்டு இருக்கிறேன். கடவுள்கள் எனப்படும் பெரிய ஆத்மாக்கள்னு மோதிக்குன்னு தான் சொன்ன ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் 13 வருஷமா. ஏன்னா அது என் விஷயத்துல பயங்கரமான தவறுகள் நடந்திருக்கு. கடவுள் செஞ்ச தவறுகள் நிறைய. அது சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றாங்க. இழந்தவை தான். காலம் போனது தான். கடவுளாலையும் மீட்க முடியாது. ஆனா வந்து இன்னைக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்க. ஆரோக்கியன்றது வந்து உடனே எனக்கு ஆரோக்கியம்னு உடனே வளர்ந்ததுன்னா உடனே வந்து மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் எதனா செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணும். எனக்கு ப்ளஸ் சில அவேர்னஸுக்காக இந்த வீடியோ போடணுன்றது ஐடியா வந்து நான் போடுறேன். நான் அப்போ நேற்று சொன்னதுடைய இது விளக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அந்த காரணம் என்னன்னு சொன்னேன் இல்லையா, தடைகள் ஏற்படும் சொல்லிட்டு, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான், செஞ்சால் கடுமையான விளைவுகள் ஏற்படும். எனக்கு இதை வந்து நான் இதில் சில உண்மைகள்லாம் சொல்ல போனால் நிறைய பேர் வேதனைப்படுவாங்க. நான் அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முதல்ல எப்பயே சொல்லிடுறேன். நான் யார் மேலே எனக்கு எந்த கோபம் கிடையாது. ஏன்னா ஒரு தவறு ஒருத்தர் குற்றம் பண்றார், கோர்ட் விசாரிக்குது, அவர் அந்த கில்ட் அவர் தான் செஞ்ச அந்த உணர்வு இருந்ததுன்னா அவரை கைது பண்ணி சிறையில் அரைச்சிடுறாங்க. கோர்ட்ல குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த குற்ற மனப்பான்மைன்றதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து குற்ற மனப்பான்மை, எனக்கு வந்து நிறைய நிறைய தவறுகள் நான் தான் காரணம் என்ற குற்ற மனப்பான்மை முதல்ல இருந்தது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்ன்றது தெரிய வந்தவொடனே தான் வந்து அடடே நம்ம உட்டாளாயிட்டு இருக்கோம் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தெல்லாம். அப்ப எதுக்காக அந்த தவறுகள் நம்மளை அந்த செய்யற மாதிரியா ஏற்படுத்தப்பட்டதுன்றது தான். அதை நம்ம வந்து மனசுல சில விஷயங்களை பதிய வைக்கிறதுக்காக. அதால் தான் சில பேர்லாம் போடுவாங்க கடந்த காலத்துல வந்து இப்ப இதெல்லாம் வந்து பாடம் கற்றுக் கொடுக்கறது தான், இதான் அது வந்து நிரந்தரமான பனிஷ்மெண்ட் கிடையாதுலாம் சொல்லி நிறைய கோர்ட்லாம் போடுவாங்க, பார்ப்பேன் நான். அதால வந்து இந்த ஒரு 10 வயசு இருக்கும்போது, 8 வயசு 9 வயசு இருக்கும்போது எங்க மாதிரி சொல்லுவாங்க, போயிட்டு நல்ல காலம் எதிர்காலம் பத்திரிக்கை வாங்கினான்ட்டு. உங்களுக்கு தெரியும் அந்த ஜோசிய பத்திரிகை, அந்த என் வயசுல இருக்கவங்கலாம் தெரியும். உங்கள் நல்ல காலம் உங்கள் எதிர்காலம் சொல்லிட்டு 2 பத்திரிகை வரும், வார்த்தை 2 வேற நாளில் வேற வேற பப்ளிஷர். அது வரும்போது படிச்சுட்டே வருவேன் நான் வீட்டுக்கு வரும்போது, நடந்து வரும்போது. அதில் வந்து எல்லா ராசி பலனுக்கும் ஒன்று போடுவான். ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒன்று வரும், ரகசிய எதிரிகள் கட்டுக்குள் இருப்பார்கள், ரகசிய எதிரிகளிடம் கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போடுவான். இது என்ன ரகசிய எதிரிகள்? எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை கேட்பேன் நான். எங்கள் அம்மா சிரிச்சுன்னா அது ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா, அதான் காலம் ரொம்ப தெரிஞ்சுப்பேன் அப்படின்வாங்க. அந்த ரகசிய எதிரிகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு எனக்கு. அது ரகசிய எதிரிகள்லாம் என்னன்னு. இங்கே எனக்கு வந்து ரகசிய எதிரிகள் யாரும் கிடையாது. ஏன்னா நான் வந்து தவறுகள் செஞ்சு இதை மாட்டிக்கிற ஆள் கிடையாது, முழிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நான் சொன்ன ஒரு 15 நபர்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் நான் வரல. நான் அந்த மாதிரி வந்தேன்னா உடனே எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னா ஆயிரக்கணக்கான சுச்சுவேஷன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. நான் ஈல்ட் ஆனதில்லை அதில் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுன்றது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கோபம் வரும், கடவுள் மேலேயும் அந்த ஆத்மாக்கள் மேலேயும். அந்த கோபத்தை வந்து நான் வெளில காமிச்சிக்க முடியாது. காமிச்சா வந்து நான் ரோடு நடமாட்டா நோரில் சுற்ற ஆரம்பிச்சிடுவேன் நான். அது ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், எதிர்கால தலைமுறைக்கு அடையாளம் காட்ட முடியும். நீங்கள் இது மாதிரிலாம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு, இவங்கெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள்
60% கரெக்டாக இருக்காங்க, மிச்சம் 40% வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க. இஸ்லாம் வந்து ஒரு வருஷம் ஒவ்வொரு சென்சஸ் பீரியடுக்கும் 43%, 40% நேற்று சொன்ன 43% சொல்லிட்டு கூகுளில் சர்ச்சார் சொல்கிறாங்க, ரிப்போர்ட் கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுது. 43% இன்க்ரீஸ் ஆகவே போகுது. நம்ம ஹிந்து இளைஞர்கள் வந்து 40% கீழே வந்து டிஸ்ட்ராய்டு, டோட்டலி மாரலி தே ஆர் பிகமிங் வீக் டே பை டே. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இஸ்லாமோஃபோபியாலாம் நினச்சிக்காதீங்க, எனக்கு அந்த ஃபோபியாலாம் கிடையாது, இஸ்லாமிய ஃபோபியாலாம் எனக்கு கிடையாது. உலகம் ஃபுல்லாக இருக்கிற யதார்த்தமான விஷயத்த மட்டும் தான் நான் பேசுகிறேன். நான் நாளைக்கு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து சொல்றது வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் யதார்த்தன்றது வந்து கடவுள் ஆத்மாக்கள் நினைச்ச நாளைக்கு எல்லாத்தையும் மாற்றிடும் டோட்டலாக. அந்த அந்த அளவுக்கு சக்தி படைத்தவை அந்த ஆத்மாக்கள், அதாவது கடவுள்கள். கடவுள் நீங்கள் நான் ஒரு கால் நம்பியிருந்தேன், நீங்கள் இன்னைக்கு நம்பினுக்கிறீங்க, எல்லாரும் நம்புறது கடவுள் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பயங்கரமான சக்தி படைத்து ஒரே நாளில் ஹிஸ்ட்ரியை மாற்றக்கூடிய சக்தி எல்லாம் அந்த ஆத்மாக்களுக்கு உண்டு. அவன் வந்து நாளைக்கே வந்து என்ன வேணா பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது ப்ளஸ் பாயிண்ட் எதுக்குன்னா வந்து உலகம் ஃபுல்லாக இஸ்லாமியருடைய எண்ணிக்கை பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வந்து எது அதிகமாகுதுன்னா முஸ்லீம் தான். முஸ்லீம்ஸ் இஸ்லாம் தான் வந்து வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மதம். வேகமாக வளர்றதுனாலே வந்து மற்ற மதங்கள் வந்து அழிந்து கொண்டு வருகின்றன. ஆக்சுவலாக கிறிஸ்டியானிசம் தான் வேர்ல்டுலேயே டாப்பில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 5% கம்மியாக இருக்குது இஸ்லாம்ன்றது. ஆனால் ஒன்று கொஞ்ச நாள் பீட் பண்ணிடும், அப்புறம் கிறிஸ்டியானிசம் டவுன் ஆகிடும். ஸோ எந்த மதம் டாமினண்ட்டாக இருக்கோ அதனுடைய ஸ்பிரிட்ஸ் அது அந்த சொசைட்டியில் வேகமாக அழுத்தமாக செயல்படும். இதை ஒரு க்ளூ நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.